சாந்தி. இன்னைக்கு வியாழக்கிழமை. உலகத்திலேயே விசேஷமான நாள்லேயே மக்கள் எல்லாரும் நினைக்கிறதே வியாழக்கிழமை தான். ஏன்னா குருவுடைய நாள், குருவினுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் எல்லாம் வேணும்னு நினைக்கிற நாள் வியாழக்கிழமை. அதனால் வியாழக்கிழமை எந்த நல்ல விசேஷம் நடந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் அப்பா, டீச்சர், குரு குரு ரொம்ப 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 விசேஷமானவர். ஏன்னா அப்பா டீச்சரு வளர்த்து ஆளாக்கிடலாம், ஆனால் குரு இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அதுவும் சத்தியமான குரு ஒரே ஒரு சிவபாபா தான். அவருடைய வழி இல்லாமல் நம்ம போகவே முடியாது. அதனால தான் பாபா என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களை தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கிட்ட ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடச்சிருந்தாலும், உங்களுக்கே டீச்சராக இருந்து படிப்பு சொல்லி கொடுக்குற பாக்கியம் நமக்கு கிடச்சிருந்தாலும், குருவாக இருந்து அன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணுன்னு தான் அன்றைக்கி வியாழக்கிழமை எல்லாரையும் கூப்பிட்றாரு. ஏன்னா குருவுக்கு எல்லாத்த விட குருவினுடைய விசேஷம் என்ன? குரு பார்வை தான். அதனால் நம்ம குழந்தைங்க அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். குருவார் அன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. குருவார் அன்னைக்கு நம்ம முன்னாடி வரணும். அப்போது குருவோட பார்வை படும்போது மனிதர்கள் நம்புகிற மாதிரி எல்லா விதமான தோஷங்களும் விளைகிறோம். அதே நேரத்தில் கோடி நன்மை கிடைக்கும்னு சொல்கிறேன். கோடின்னா இந்த கோடி தெருக்கோடிலாம் கிடையாது. எந்த கோடி சொல்கிறார் பாபா? பரந்தாமத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய கோடி. அந்த கோடி உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துக்கு பாபா நம்மளை கூட்டிகிட்டு போவார். அது பாபாவை தவிர யாரும் உங்களுக்கு கூப்பிட்டு போக முடியாது. உங்களுக்கு எத்தனை பேர் பழக்கமாக இருக்கலாம், உங்களுக்கு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் பரந்தாமத்துக்கு போகணுன்னா பாபா தான் வரணும். குரு தான் வரணும், சத்குரு தான் வரணும். அப்போ சத்குருவினுடைய பார்வை வியாழக்கிழமை தான் போடும். அதனால் பார்த்தீங்கன்னா பாபா உங்களுக்கு ஞானம் சொல்கிறது, வழிகாட்டுறது அதோடு நிறுத்தியிருக்கலாம். அப்போ குரு இன்னும் உங்கள் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு, அப்படின்னு பலன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பலனுக்காக தான் பாபா வர்றார். அப்போ குருவார் அன்னைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்குதுன்னா பிரசாதம், போக் கிடைக்குது. இப்போ அந்த போகே எதுக்கு வியாழக்கிழமை வச்சுருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வருவீங்க, அன்னைக்கு பாபாவனுடைய திருஷ்டி உங்களுக்கு படும், அன்னைக்கு பிரசாதமும் கிடைக்கும். பிரசாதங்கிறது என்னென்னா, இப்போ ஆத்மாவுக்கு ஞானம் தான் சாப்பாடு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஞானம் டெய்லி காலையில் கேட்குறீங்களோ, அந்த ஞானத்தை வச்சு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ, இது ஆத்மாவுக்கான சாப்பாடு. அப்போ ஆத்மாவுக்கான சாப்பாட்டில் பாபா என்ன சொல்கிறாரு? சத்தான சாப்பாடு. இதுவரையிலும் ஆத்மாவுக்கு சத்தான பொருளே கிடைக்கல. சத்தான பொருளே ஆத்மாவுக்கு கிடைக்கல. நம்ம உடம்பே தானே நம்ம உடம்பு வச்சு தானே எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கும். இன்றைக்கி வரலாம் அதுதானே உலகம் இல்லையா? ஆத்மாவுக்காக நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும், இப்போ ஆத்மாவுக்கு பண்ணுற முயற்சி எப்படி இருக்குது? உங்களுக்கு பாபா ஞானம் சொல்லி யோகா பண்ணி அதில் அனுபவம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாபா வீட்டுக்கு வரீங்க. இதில் ஒரு நாள் முன்ன பின்ன வரலாம், இல்லை லேட்டாக வரலாம், இல்லை பின்னாடி வரலாம், இல்லை முன்னாடி வரலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் உடம்புக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் ஒரு நிமிஷமாவது வெயிட் பண்ணுவீங்களா?
நம்ம யோசிக்கிற வேண்டிய பாயிண்ட்டு. உடம்புக்கு ஏதோ ஒன்றுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? என்ன கோபுரத உடம்புக்கு ஒன்றுன்னா என்ன பண்ணுவோம்? எப்போ போவோம்? உடனே போயிடும்ல. தள்ளி போடுவீங்களா? தள்ளி போடுவோமா? நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் போய் முதல்ல பார்க்கணும். ஏன்னு கேட்டால் உடம்பு இருந்தால் தான் எல்லாமே. அதான் இன்றைக்கி உலகம் உடம்பை சுற்றியே வருது. அதுதான் பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இந்த உடம்புக்கு உடனடியாக நீங்கள் வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு முன்முயற்சி எடுக்கும்போது, முதலடி எடுத்து வைக்கும்போது, அந்த உடலை வந்து இந்த ஜென்மம் ஃபுல்லாக உங்களுக்கு காப்பாற்றுறதே ஆத்மா தான். அப்போ ஆத்மாவுக்கு வந்து இவ்வளோ பாலடைஞ்சு போச்சு, இவ்வளோ வந்து சீர்கெட்டு போச்சு, இவ்வளோ அழுக்காயிடுச்சு. அதுக்கு நீங்கள் எவ்வளவு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறீங்க? உடனடி நடவடிக்கைன்னா என்ன அர்த்தம்? பாபா வந்துட்டாருன்னு நம்ம எப்போ ஞானம் கிடைச்சதோ அன்னையிலேருந்தே நம்மளுடைய முயற்சி எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருக்கணும். அமிர்த வேலை யோகான்னா அமிர்த வேலை யோகா, கிளாஸ்னால் கிளாஸ் டைம் பங்க்சுவலாக கரெக்டாக கிளாஸ்க்கு வர்றது, அப்புறம் சேவைன்னா சேவை. அப்போ எல்லாத்துலேயும் நம்ம எப்படி இருக்கணும்னா, ஏன்னா இது ஆத்மாவுக்கு ஒரு 5000 வருஷத்தில் ஒரு முறை தான் வர்றார். அந்த டாக்டர் வந்து எப்போ வேணாலும் இருக்கிறார். நீங்கள் நைட்டு 12 மணிக்கு கூட எமர்ஜென்சிக்கு போகலாம், கூப்பிட்டு போகலாம். ஆனால் இந்த டாக்டர் வந்து சங்கம யுகத்தில் மட்டும்தான் வருவார். இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய பிரயத்தனம். கடவுள் வந்திருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம நிறைய புண்ணியம் பண்ணால் தான் கிடைக்கும். சும்மா வர முடியாது, புண்ணியம் பண்ணால் தான் வர முடியும். பாபா ஞானம் கேட்கணுன்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். பாபா குழந்தை ஆகணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். பாபா சேவை செய்யணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். பாபாவனுடைய க்ளோஸாக ரொம்ப நெருக்கமாக வரணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அந்த புண்ணியம் இல்லைன்னா நம்ம பாபா கிட்ட என்ன ஆக முடியாது, வர முடியாது. அதனால தான் பாபா வந்து இந்த வியாழக்கிழமை உங்களை வந்து நேரடியாக ஸ்தூலமாக உங்களை பார்க்கறதுக்கு தான் வியாழக்கிழமைங்கிறதே ஒன்று வச்சுருக்காரு. அப்போ அன்னைக்காவது நிச்சயமாக என்ன பண்ணணும், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, கரெக்டாக பஞ்சுவலாக நம்ம கிளாஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஞானத்தோட அருமை நம்மளை விட இந்த ஞானம் கிடைக்காம கடைசியில் அந்த ஞானம் கிடைச்சிதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். நீங்களாம் பாபா ஞானம் கேட்டிருக்கீங்களா, பாபா கிளாஸ்க்கெலாம் போயிருக்கீங்களா அப்படின்னு எப்போ கேட்பாங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு துளி ஞானமாவது கிடைக்காதான்னு எல்லாரும் அலைவாங்க பாருங்கள், அப்போ கேட்பாங்க. பரவாயில்ல, நீங்களாம் உங்கள் காலம்லாம் உங்களுக்குலாம் பெரிய பாக்கியம், அதிர்ஷ்டம், புண்ணியம். ஆனால் நம்ம காலத்தில் நம்ம எப்படி ஞானம் கேட்குறோம்? நம்ம அதனுடைய அருமை, அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியுதா? அதுதான் பாபா என்ன சொல்கிறாரு, பின்னாடி உலகம் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைச்சப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்கன்றது தான். அதனால் ஞானத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஞானம் வந்து ஆத்மாவுக்கான ஒரு சுகம். இப்போ வந்து நீங்கள் நினச்ச சாப்பாடு கிடைக்குதுன்னா, விருந்து வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம். சாப்பாடு நீங்கள் நல்லா நிம்மதியாக நம்ம நினச்ச நம்ம விரும்பின சாப்பாடு கிடைச்சி அதை சந்தோஷமாக சுகமாக சாப்பிட்றோமே, அது ஒரு சுகம் இப்போ சாப்பாட்டில். அதே மாதிரி வந்து ஆத்மாவுக்கு இந்த ஞானம்தான் வந்து சாப்பாடுன்னும் போது இந்த ஞானத்தை நீங்கள் வந்து அப்படியே சுகமாக அனுபவிக்கும். அதுதான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மை. அதனால தான் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கருணை காட்டணுன்னாக்க யாருக்கு காட்டுவோம் கருணை? கருணை யாருக்கு காட்டுவீங்க? மணிவண்ணன் பிரதர், இல்லாதவங்களுக்கு. வேற கருணை யாருக்கு காட்டுவீங்க? இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, அப்புறம் நோயாளியாக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் பாபா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாபா தான் இந்த வார்த்தையே கண்டுபிடிச்சாருங்க. எந்த வார்த்தை தெரியுமா?
தனக்குத்தானே கருணை காட்டுங்க. கேட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? தனக்குத்தானே கருணை காட்டுங்க. தனக்குத்தானே கருணை காட்டுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே போய் கருணைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு, இன்றைக்கி வந்து கருணைக்கிழங்கு குழம்பு நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதானே சொன்னீங்க. வேறு என்ன கருணை காட்டுறது நாங்கள்? அப்போது நம்ம கருணைன்னா, தயைன்னா, உதவின்னா அடுத்தவங்களுக்குன்னு நினைக்கிறோம். பாபா வந்து உலகத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தை தான். தனக்கே உதவி செய்ய முடியாதவனால் அடுத்தவனுக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கே நீ நன்மை செய்யலைன்னா நீ அடுத்தவனுக்கு எப்படி நன்மை செய்வ? நான் அடுத்தவனுக்கு நன்மை செய்கிறேன்னு நீ ஊரே கிளம்பி வருதுனாக்கா உன்னை எப்படி நம்புறது? நீங்கள் எந்த அரசியல்வாதியாவது நம்புறீங்களா? அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, நாங்கள் என்னென்ன சாதனை பண்ணோன்னு சொல்கிறாங்கல்ல. எந்த அரசியல்வாதியாவது, எந்த பப்ளிக்காவது நம்புதா? நம்புறது இல்லை. உங்களுக்காக நன்மை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவங்கள உலகம் நம்புதா? நம்புறது இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் தனக்கே நன்மை செய்ய முடியலன்னா அடுத்தவனுக்கு என்ன நன்மை செய்வான்? நீயே உனக்கே சாப்பாடு கிடைக்கல, உனக்கே சாப்பாடு இல்லைன்னா நீ அடுத்தவனுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்ப? அப்போ பாபா அதனால தான் என்ன பண்ணாருன்னா, ராஜாக்களுடைய சபை தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலை. நீங்களாம் ராஜா ஆக போகிறீங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு? உங்கள் முன்னாடி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு, டைமை செலவு பண்ணுறாரு. யார்? கடவுள். கடவுளுடைய டைம் எப்படிப்பட்டது? கடவுளுடைய டைம் வந்து ப்ரிசியஸா இல்லை சாதாரணமானதா? உயர்ந்ததா இல்லை சாதாரணமானதா? எவ்வளோ உயர்ந்தது? கடவுளுடைய நேரம் எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னா, நீங்கள் கோயிலில் போய் முண்டி அடித்து அங்கே எட்டி பார்க்குறோம் பாருங்கள், தரிசனம். எனக்கு டிக்கெட் கிடைக்கல, எனக்கு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சாமியை தரிசனம் பண்ணுறாங்கல்ல, அப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தோமா இல்லையா? சாமியை ஒரு பார்வை பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அதுதான் கடவுளுடைய டைம். ஆனால் இப்போ உங்களை வந்து சங்கம யுகத்தில் என்ன பண்ணுறாரு பாபா? நீங்கள் வந்து பூசாரி மாதிரி, இப்போ நீங்கள் பிராமணன், நீங்கள் கர்ப்பகிரகத்தில் இருக்கீங்க, பாபா முன்னாடி இருக்கீங்க, அதாவது அந்த சிலை முன்னாடி இருக்கீங்க. இப்போ உங்களை எப்போ வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் சாமியை தொடலாம், எப்போ வேணாலும் நீங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் மந்திரம் சொல்லலாம், எப்போ வேணாலும் அங்கே உட்காந்துருக்கலாம். நீங்கள் யாராவது கேட்பாங்களா? நீ ஏன் உள்ளே போய் உட்காந்துருக்குன்னு கேட்பாங்களா? பூசாரியை பிராமணனை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆளை தான் இங்கே உட்கார வச்சுருக்காரு. எல்லாரும் அதுக்குள்ளே நுழைய முடியாது. இந்த கேட்டுக்குள்ளே யார் வேணாலும் நினைக்கலாம் உள்ளே வரலான்னு, வர முடியாது. ஆனால் அந்த ராஜாக்களை ரெடி பண்ணிட்டா பிரஜைகள் ரெடி ஆயிடுவாங்க. உங்களை திறமைசாலியாக நான் மாற்றிட்டேன்னா நீங்கள் வந்து 1000 பேரை உருவாக்கிடுவீங்க. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து உங்களை ரெடி பண்ணிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உலகத்தை ரெடி பண்ணிடுவீங்க. அப்போது அவர் பார்க்குறார் பாபா. பாபாவோட பார்வையில் 800 கோடி மக்களில், ஆத்மாக்களில் யாரை கூப்பிட்டுட்டு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணுறதுக்கான தகுதி உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு? அதான் யாருன்னு தெரில. அப்படி யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு? அப்படி யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு? மாதாஜி என்னதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு? இப்போ நம்ம தானே உள்ளே உட்காந்துருக்கோம். பிரம்மா பாபா வந்து முதல்ல ஆரம்பத்தில் ஞானம் கொடுத்ததோடு சரி, இப்போது இந்த ஊருக்கு போய் தெருவில் போய் பாபாவை பற்றி சொல்கிறது யார்? யார் சொல்கிறது? நம்ம தானே சொல்கிறோம். நீங்கள் தானே ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, நீங்கள் தானே பட விளக்கம் வைக்கிறீங்க, நீங்கள் தானே கண்காட்சி வைக்கிறீங்க, நீங்கள் தானே பாபா வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போது உங்களை எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காருன்னா, நீ ராஜா தான். நீ யார்? நீ ராஜா தான்.
ஆனால் நீ இன்னும் எவ்வளவு பேரை உருவாக்க போறியோ அவங்கெல்லாம் உன்னுடைய ராஜ்யத்தில் வரும். அப்போ பாபா யாருக்கு டைமை கொடுக்குறாரு அப்படின்னா, யார் ராஜா ஆகக்கூடியவங்களோ அவங்களுக்கு தான் டைம் கொடுக்குறாரு. அப்போ ராஜாவாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? இப்போ வாங்க, இப்போ ராஜாவாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ராஜசபை கூட்டினா ராஜசபையில் இருக்கிறவங்கெல்லாம், ராஜசபைக்கு வர்றவங்க புலவர்கள் வருவாங்க, மந்திரிகள் வருவாங்க, முக்கியமானவங்கள்லாம் வருவாங்க, இல்லை யாரெல்லாம் கூப்பிட்றாரோ அவங்களாம் வருவாங்க. அப்போ ராஜா மேலே உட்காந்துருப்பாரு, ராஜசபை வந்து கீழே வரிசையாக உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கோம்ல. அப்போது ராஜா வர்றதுக்கு முன்னாடி யார் வரணும் சொல்லுங்க? எல்லாரும் வரணுமா இல்லையா? அப்போ பாபா வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்? நீங்களாம் ராஜசபையில் இருக்கீங்கல்ல, இப்போ பாபா வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்? நம்ம ராஜராயிருக்கணும். அது பாபாவுக்கு கொடுக்குற மரியாதை மட்டும் இல்லை, ராஜசபைக்கான லட்சணம். இப்போ உங்களை அப்போ தான் பாபா என்ன ஆக்க முடியும்? ராஜா ஆக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்களை பர்ஃபெக்ட் ஆக்கலைன்னா நீங்கள் மற்றவங்களை பர்ஃபெக்ட் ஆக்க முடியாது. அப்போ பர்ஃபெக்டாக யாரை ஆக்க முடியும் அப்படின்னா, யார் பர்ஃபெக்டாக இருக்கிறாரோ அவர் தான் ஆக்க முடியும். இப்போ உலகத்திலே பர்ஃபெக்டானவர் தான் நம்ம பாபா. அப்போ சிவபாபா வந்து உலகத்திலேயே வந்து பர்ஃபெக்டானவர் அப்படிங்கிறத உலகம் யார்கிட்ட நீங்கள் சொன்னாலும் ஏற்றுப்பாங்க. யார் சாமி கும்பிட்றாங்களோ, யார் பக்தி பண்ணுறாங்களோ, அவங்க யார்கிட்ட சொன்னாலும் என்ன, சிவன் சரியில்லைங்க அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெயபால் பிரதர், அந்த ஆள் கேட்டங்க, அவர் ஒன்றும் சரியில்லைங்க, நான் இப்போ அங்கே போகிறதே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்குமா? சிவன் சரியில்லைங்க, நாங்கள் போகிறது இல்லைங்க. எந்த பக்தனாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை எந்த மனுஷனாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உலகத்தில் ஒன்லி ஒன் பர்ஃபெக்ட், அது கடவுள் தான். ஆனால் அவர் 2 பேரை பர்ஃபெக்டாக ஆக்கிட்டார். யார்? ஒரு பிரம்மா பாபா, இன்னொரு மம்மா. இப்போ அடுத்த கட்டத்தில் நிற்கிறோம். தாதிகளை உருவாக்கியிருக்கார், அதுக்கடுத்து தாதிகளை உருவாக்கிட்டார், பர்ஃபெக்ட் ஆகிட்டாங்க. நிறைய தாதிகள் இருக்காங்க, யாருன்னு பாபா சொல்ல, பர்ஃபெக்ட் ஆகிட்டாங்க. அந்த லைனில் இப்போ நம்மளை வந்து என்ன பண்ணுறார் பாபா? நீங்கள் ராஜா ஆகக்கூடியவங்க, ராஜசபைக்கு இருக்கக்கூடியவங்க, அதனால் வந்து பர்ஃபெக்ட் ஆகணும். அப்போ நீங்கள் எதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க, எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஆகலைன்றதை நீங்கள் தான் நோட் பண்ணணும். யார் நோட் பண்ணும்? நம்ம தான் நோட் பண்ணும். அதை தான் பாபா வந்து சொல்கிறாரு, 29/8/24 மீட்டே பச்சே தும் யஹாம் படாய் பட்னே கீழே ஆயேகோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே வந்தது எதுக்காக? வியாழக்கிழமைன்னா போக்கு சாப்பிட வந்தோம். எதுக்காக வந்திருக்கோம்? பார்த்தீங்களா? கேட்க கிடைக்கும். ஞானம் கேட்க வந்திருக்காரு. பாபா சொல்கிறாரு, நீங்கள் படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வந்து தனியார் ஸ்கூலில் லட்சக்கணக்கில் காசு கட்டி சேர்த்து விட்டீங்கன்னா எப்போ கொண்டு போய் விடுவீங்க ஸ்கூலுக்கு? பிரதர், ஸ்கூலுக்கு எப்போ கொண்டு போய் விடுவோம்? ப்ரீகேஜியில் கொண்டு போய் விடுவீங்க. நான் எந்த கிளாஸில் விடுவீங்கன்னு கேட்கல. ஸ்கூலுக்கு பசங்களை வந்து இந்த கான்வென்ட்லாம் படிக்கிறாங்கல்ல, எத்தனை மணிக்கு கொண்டு போய் விடுவாங்க? வேனில் ஏற்றி விடுறாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க இப்போ வண்டி இருந்துச்சுன்னா அவங்களே கொண்டு போய் 2 வீலரில் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க. அப்போது ஸ்கூலில் படிக்க போகிறவங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தானே வீட்டில் செய்கிறீங்க. அனுப்புறதுக்கு என்னென்ன செய்வாங்க? சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும், கரெக்டாக கொடுக்கணும், சாப்பிட வச்சு அனுப்பணும், யூனிஃபார்ம் போடணும் இல்லையா? அப்புறம் கரெக்ட் டைமுக்கு பேக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி
ஸ்கூலில் வந்து கரெக்ட் டைம் கொண்டு போய் அனுப்பணும். எதுக்கு? அழியக்கூடிய படிப்பு. என்ன படிப்பு? அழியக்கூடிய படிப்பு. அந்த படிப்பு படித்த எல்லாருக்கும் வருமானம் கிடையாது, வேலை கிடையாது, சம்பாதிக்க போகிறதில்ல. படிக்கிறாங்க அவ்வளோதான், தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் இங்கே பாபா நமக்கு கொடுக்குற படிப்பு அழிவற்ற படிப்பு, 84 ஜென்மத்துக்கான வருமானம். அப்போது இங்கே படிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இப்போ இங்கே படிக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது சொல்லுங்கள் சண்முகம். சொல்லுங்க. அதான் பாபா சொல்றார், உலகத்துல சாதாரண படிப்பு நீங்க பணம் கட்டி லட்சக்கணக்கில் பணம் கட்டி ஃபீஸ் கட்டி கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக அங்கே விடலைன்னா வெளியில் நிற்க வச்சிடுறாங்க, ஃபைன் போடுறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. உங்களை உலகத்துக்கே நாளைக்கு சொர்க்கத்துக்கு ராஜா ஆக்க போகிறாரு, நீங்கள் தான் உலகத்துக்கு ஆள போகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி வரணும்? உங்களுக்கு என்ன யூனிஃபார்ம்? அதை தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான். ஒரு வரி சொன்னார்ல, படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் நான் அப்படின்னா, நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க. படிக்க வந்திருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கீங்க. ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட் டைமுக்கு வரணும், ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும், பேட்ச் போட்டிருக்கணும் அப்படின்னா. ஏன்னா இது யாருக்கு? நமக்கு நாமே நம்ம கொடுக்குற மரியாதை, ரெண்டாவது கடவுளுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இன்னொன்று மனசில் வச்சுக்கோங்க, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. என்னன்னா, நீங்கள் கடவுளுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா, நம்ம கரெக்டாக வரலைன்னா கடவுளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கல. கடவுளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கல அப்படின்னா நமக்கு எங்கே போனாலும் அந்த மரியாதை கிடைக்கும். பாபா குழந்தைங்களே நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, எனக்கு மரியாதை இல்லை, என்கிட்ட ஓம் சாந்தி சொல்லலை, என்னை கவனிக்கல அப்படின்னா, இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா, நீ கடவுளுக்கு மரியாதை கொடுத்திய? நீ கடவுளுக்கு மரியாதை கொடுத்திய? இப்போ கடவுளுக்கு நீ மரியாதை கொடுக்காத போது மற்றவங்க உனக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க? இப்போ பூசாரி இருக்காரு, கோயிலில் பூசாரி இருக்காரு, அவர் கரெக்டாக பூசை பண்ணால் அங்கே வர்ற ரெகுலர் பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவர் பூசாரி நல்ல பூசாரி, அருமையான பூசாரி, சுத்தமாக இருப்பார், குளிச்சுட்டு வருவார், நல்லா இது பண்ணுவார், எங்களுக்கு நல்ல பூசாரியாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. சரியில்லைன்னா அவங்களே சொல்லுவாங்க, பூசாரி மாற்றினவர் சரியில்லை, கரெக்ட் டைம் போடுவாங்க. நல்ல பூசாரியா தட்டில் போடுறது, தட்டு. ஆமாம் ஆமாம், அதான். 10 ரூபாயா போடுவாங்க. சரியில்லாத பூசாரி அதை தான் பாபா இப்போ என்ன கேட்குறாருன்னா, இப்போ நாம் எல்லாருமே அந்த மாதிரி பூசாரி தான். இப்போ உங்களுக்கு வருமானம் வரணும்னா, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா, உங்களை எல்லாரும், ஏன்னா நீங்கள் உலகத்தில் கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், சிவனுடைய பிரதிநிதி. நீ சிவன்கிட்ட நீ போய் யாரும் பேச முடியாது. யார்கிட்ட பேசணும்? நந்திகிட்ட பேசணும். நந்திகிட்ட பேசினா சிவன்கிட்ட பேசணும். இப்போ நந்தி யார்? நீங்கள் தான் நந்தி. வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன், பாபாட்ட சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே வந்தீங்கன்னா சரி பண்ணிடுவார். நல்லா அமைதி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கணும். யார் சொல்கிறது? நந்தி சொல்லுது. எந்த நந்தி? எந்த நந்தி சொல்லுது? அப்போ நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பொசிஷனை வந்து நீங்கள் உணர்ந்துக்குங்கன்ற. பாபா ஒன்றும் குரல்லாம் சொல்ல. உங்களுடைய ஸ்டேஜ் வந்து, உங்களுடைய நிலை வந்து கடவுளுக்கு அடுத்த நிலை. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்தாங்கன்னா உங்களை அங்கீகரிப்பாங்களா? உங்களை ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? அதுதான் வந்து, அப்போது நமக்கு மரியாதை கிடைக்கலன்னு பாபாட்ட சொல்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நீ அந்த அளவுக்கு நடந்துக்கிறியா? இப்போ நான் நடந்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? நீங்கள் பாபாட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேணா, யார்ட்டையும் சொல்லணும், மரியாதை தானே வரும்.
நான் நடக்கலைன்னா, அதாவது நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எடுத்துக்கிறோம்ல, ஆனால் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கூடாது. ஸ்ரீமத்தை நீ நினச்ச உடனே போட்டுருவாரு, எடுத்த உடனே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது தான். அதான் பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் படிக்க வந்திருக்கிறீங்க, துமே ஆங்க் பந்த் கருணைக்கு தர்கார் நை. பாபா சொல்கிறாரு, படிக்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி குரு இருக்காரு, அது சத்தியமான குரு இருக்காரு, அவங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான், கண்ணை மூடக்கூடாதுன்ற, கண்ணை மூடிடக்கூடாது. ஏன்னா 63 ஜென்மமாக பட்ட கஷ்டத்துக்கு இங்கே தான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுவோம், நல்லா சூக்கும். ஒன்று காலையில் சாப்பிட்டு வரல, சாப்பிட்டா வந்தோம், சாப்பிட்டுலாம் வரல, இனிமேல் தான் போக அவங்க கொடுத்தா தான் சாப்பிடுவோம் இல்லையா? அப்படின்னும் போது இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டா தான் உட்காந்த உடனே ஃபேன் போட்டால் என்ன ஆயிரும், தூக்கம் வரும் இல்லையா? சாப்பிடவே இல்லை, ஆனால் நமக்கு தூக்கம் வருது. ஏன்னா இது ஒன்றும் தப்பு சொல்லலை பாபா. என்னன்னு கேட்டால், ஆத்மாவுக்கு 63 ஜென்மமாக 2500 வருஷமாக கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. வீட்லேயுமே அப்படிதான். இப்போ இங்கே வந்து உட்கார்ந்த உடனே இந்த வைப்ரேஷனில் ஆத்மா என்ன ஆயிரும், அப்படியே அமைதியாயிரும். அமைதியானவுடனே தன்னையே மறந்து நம்ம தூங்கிடும். உலகத்திலேயே வந்து ஒரு மனிதனுக்கு தூக்கம் எங்கே வரும் தெரியுமா? இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. தூக்கம் எங்கே வரும்? இடம் அமைதியாக இருந்தால் மட்டும் வந்துடாது. எங்கே எனக்கு பயம் இல்லையோ அங்கே தான் தூக்கம். எனக்கு எங்கே பயம் இல்லையோ அங்கே தான் தூங்குவேன். நான் எங்கே அது எந்த இடத்த நான் நம்புறேனோ அங்கே நான் தூங்கிடுவேன். ஆனால் நம்பலைன்னா நான் தூங்க மாட்டேன். அப்போது பாபா வீட்டுக்கு முன்னாடி பாபா கிட்ட ஞானம் கேட்கும்போது தூக்கம் வருதுன்னா ஆத்மா என்ன பண்ணுது? பாபா மேலே நம்பிக்கையோடு இருக்கு. இங்கே தான் எனக்கு வந்து நிம்மதி இருக்கு. ஒரு பாட்டு பாடினார்ல, எங்கே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு கேட்டார்ல, நீ வேணா அடித்து சொல்லலாம், பாபா வீடு தான் நிம்மதி, சென்டர் தான் நிம்மதி. அங்கே வந்து உட்கார்ந்தா என்ன ஆயிரும், தூக்கம் உண்டு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ராஜாக்கள் ஆக போகிறீங்க, ராஜசபையில் இருக்கீங்க, உங்கள் ராஜ்யம் உருவாகுது, சூட்சமமாக தயாராகிட்டே இருக்குது, உங்கள் ராஜ்யத்தில் வர்றவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பாபா முன்னாடி உட்காந்துருக்க போது ராஜ கம்பீரமாக உட்காரணும். எப்படி உட்காரணும்? ராஜ கம்பீரமாக உட்காரணும். ஏன்னா உங்களை ராஜா ஆக்க போகிறல்ல. ஆனால் உட்காந்துறத பார்த்தா பூஜா கூட என்னால் கொடுக்க முடியாது. அவ எப்படி உட்காந்துருக்கணுன்றாரு, ராஜா மாதிரி இருக்கணும், கண்ணை மூடக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது. ஏன்னா நீங்கள் கோயிலெல்லாம் சாமி கும்பிடும்போது பாருங்கள், சும்மாவே திறந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. யார் வந்திருக்கா, அவள் வந்திருக்காளா, இவ வந்திருக்காளா, இவ எதுக்கு இன்றைக்கி வந்துட்டால, அப்படி இப்படின்னு எல்லாரையும் பார்ப்பீங்க. ஆனால் சாமி கும்பிடும்போது மட்டும் என்ன பண்ணுவோம்? என்னங்க சொல்லுங்கள் பூசாரி? அதே மாதிரி கண்ணை மூடி தான் என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. அதுதான் பாபா சொல்கிறாரு, வர்ற பிராப்தி வராமல் போயிடும். அதனால் உங்களை என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஆத்மாவுக்கு களைப்பு இருக்குது, சோர்வு இருக்குது, எல்லாம் ரைட்டு. அதனால் நீங்கள் வந்தால் தூங்கிடுறீங்க. ஆனால் நீங்கள் ராஜா ஆகணும். அதனால் நீங்கள் கண்ணை மூடிடக்கூடாது. இது படிப்பு. படிப்பில் நீங்கள் என்ன ஆகக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது. கண்ணை திறந்தால் போகும், யோகா பண்ணணும். கண்ணை திறந்து தான் நமக்கு, அதான் பாட்டு பாட வச்சுருக்காங்க, கண்ணை திறக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கண்ணை திறக்கணும். அதை தான் பாபா சொல்கிறாரு, கண்ணை திறக்கணும்னு சொல்கிறீங்க, நான் திறந்து வைக்க சொல்கிறேன். கண்ணை திறந்துருங்க. கண்ணை திறந்துருங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைவுகள்லாம் இங்கே இருக்கணும். இங்கே தான் உட்காந்துருக்கோம். எங்கே இருக்கோம், எங்கே இருக்குன்னு உங்கள் மனசில் கேளுங்க. மனசை அப்படியே பாருங்கள், நான் எங்கே உட்காந்துருக்கேன், எங்கே இருக்கேன், எனக்கு முன்னாடி யார் இருக்கா, நல்லா தெரியுதா? பாபா தெரியுறாரா? பாபா கூட இருக்காரா? प्रश्न, भक्ति मार्ग में कौन सी आदत भक्तों की होती है, अब तुम बच्चों की नहीं होनी चाहिए.
பக்தி மார்க்கத்தில் என்ன ஒரு பழக்கம் பக்தர்களுக்கு இருக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றார். பக்தியில் வந்து பக்தர்கள் வந்து இதை செய்வாங்க, ஆனால் நீங்கள் செய்யக்கூடாதுன்றார். பக்தர்கள் என்ன செய்கிறாங்க பக்தியில்? என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு பூஜை பண்ணுறாங்க. வேற பாபா என்ன சொல்றாருன்னா, கோயிலுக்கு நம்ம போறதே எதுக்காக? சாமிகிட்ட சொல்லுங்க பூசாரி. நிம்மதிக்கா? நிம்மதினா காசு கிடைக்காதுல்ல. பாபா சொல்றாரு, பக்தி மே किसी भी देवता की मूर्ति के आगे जाकर कुछ ना कुछ मांगते रहे. ஏன்னா பக்தியில் வந்து எந்த தேவதையினுடைய சிலை முன்னாடி போனாலும் ஏதாவது கேட்கறதுக்கு தான் போகிறோம். சும்மாலாம் கூட்டம் வந்துடாது. இன்னைக்கு கோயிலில் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குனாக்க அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கு, கேட்கறதுக்கு விஷயம் நிறையா இருக்கு, சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதனால தான் போகிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோயில் இருக்காது. கோயில் சும்மா தான் இருக்கும். கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் தான் நீங்கள் போவீங்க. தேவை ஏற்படும் போது தான் நம்மளை தேடுவாங்க. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க போய் கேட்குறாங்க கோயிலில், நீங்கள் போய் கேட்பீங்களா? சாமிகிட்ட போய் கேட்பீங்களா? கேட்கறது இல்லையா? ஏன்? சாமிக்கே கொடுத்துட்டு வந்துடுவீங்க. பாபாட்ட வந்துட்டேன்னா அங்கே போகக்கூடாதான். போகலாமா? போகக்கூடாதா? போகக்கூடாதா? என்ன மணி வேணுன்றது கேட்கலையா? அதாவது வந்து உன்னொன்னே மாங்கனேக்கு ஆதத் படிச்சாதி. பாபா சொல்றாரு, பக்தியில பக்தி மார்க்கத்துல பக்தர்களுக்கு வந்து கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கு. கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கு. எல்லாமே கேட்டு கேட்டு வாங்கணும். ஏன்னா கடவுள்னா கொடுக்குறவங்க, தேவதைகள்னா கொடுக்குறவங்க, சாமின்னா கொடுக்குறவங்க, அதனால கேட்கணும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மிக்கு ஆகி ஜாயங்க து தன் மாங்கங்க லேக்கின் மில்தா குச் நை. பாபா சொல்றாரு, லக்ஷ்மிக்கு முன்னாடி போய் கேட்பாங்க, செல்வம் கொடுங்கன்னு கேட்பாங்க. செல்வம் கொடுங்க, செல்வம் கொடுங்க, சொத்து கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா ஒன்றும் கிடைக்கல. இல்லைன்னா அங்கேயே பத்திரம் போட்டுறோம். சாமிகிட்டே போய் என்ன பண்ணிடலாம், எனக்கு ஒரு ஃப்ளாட்டு கொடுத்துட்டாரு, இந்த பத்திரம் இங்கேயே போட்டு கொடுத்துடலாம். ஆனால் கேட்குறாங்க, ஒன்றும் கிடைக்கிறது இல்லைன்றார். अब तुम बच्चों में ये आदत नहीं, तुम बाप के वर्षा के अधिकारी हो. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பழக்கம் கிடையாது. நீங்கள் பாபா குழந்தை ஆகிட்டீங்களா, உங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஏன் அந்த பழக்கம் கிடையாதுன்னா, உங்களை நான் சொத்துக்கு அதிகாரி ஆக்கிட்டேன். நீங்கள் யார்? பாபாவுடைய சொத்துக்கு அதிகாரி, பாபாவுடைய வாரிஸ், பாபாவுடைய குழந்தை. இப்போ நேரடி வாரிசு ஆகிட்டீங்க, நீங்கள் அதிகாரி ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சொத்து இப்போ எவ்வளோ இருக்கு? சொத்து எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? ஒன்றும் இல்லையா? கணக்கிட முடியாதுன்னா ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று கணக்கு பண்ண தெரியல, இன்னொன்று கணக்கு இல்லாமல் இருக்கு இல்லையா? ஏன்னா பாபாவை அப்படி சொல்லிட்டாரு, நான் கொடுக்கறதே அளவு இல்லாமல் கொடுத்துட்டேன், அதனால் நீங்கள் வாங்கினதை அளவு இல்லாமல் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறார். பாபாவினுடையதை, பாபாவுடைய சொத்தை முழுசாக அபகரிக்கணும்னு என்ன பண்ணோம்? அவர் சொத்தை மொத்தமாக அபகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. உண்மையான என்ன ஒரு போர்டு கேட்டு மாட்டுவீங்களா? உண்மையான பாபா கூட டுபாக்கூர்னா சிங்கப்பூர் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்களா? அதாவது வந்து யாருக்கு ஒரே ஒரு பாபா மட்டும் இருக்காங்களா, யாருக்கு ஒரே ஒரு பாபா மட்டும் இருக்காங்களா, அவங்களுக்கு சொத்து முழுசா எழுதி வச்சிருது. யாருக்கு ஒரே ஒரு பாபா மட்டும் இருக்காங்களோ அவங்களுக்கு பாபாவுடைய சொத்து ஃபுல்லாக கொடுத்துருவார். ஒரு குழந்தை தானே,
சொத்தெல்லாம் யாருக்கு கொடுக்க முடியும்? சரி சரி பாபாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அது சொல்லுங்கள் முதல்ல. அது இல்லாமல் சொத்தை வாங்கி என்ன பண்ண? பாபாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு? கணக்கிட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லுவீங்களா? எல்லைக்கு அப்பாற்பட்டு அந்த விழுப்புரம் இல்லையா இல்லை திருக்கோயில் எந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு? என்ன பிரதர் எது சொன்னாலும் இப்படி ஏதாவது கேட்குறீங்க? அவர் தான் சொல்லிட்டாரு, நான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கேன்ட்டாரு. இந்த உலகத்தையே படைச்சதே நான்ட்டார். இப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா சொத்துமே உங்களுடையது தான், நீங்கள் கை வைக்க முடியாதானா? இந்த உலகத்தில் உள்ள சொத்து எல்லாமே உங்களுடையது தான். இப்போ பாருங்க, உங்கள் பேரில் வந்து பஸ் ஓடுது, லாரி ஓடுது, ஃபேக்ட்ரி இருக்குது, இடம் இருக்குது, நிலம் இருக்குது, ஊர் இருக்குது, நகரம் இருக்குது, எல்லாம் உங்கள் பேரில் இருக்குது. அப்போ அதெல்லாம் உங்கள் சொத்து தான். அவ்வளோ சொத்து நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு தேவையானதானே நீங்கள் சாப்பிட முடியும். சொத்து எனக்கு நிறையா இருக்குது, நான் ஒரு வேலைக்கு உள்ளதான் சாப்பிடுவேன். அது மாதிரி வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே உங்களுடைய சொத்து தான். ஆனால் இது வந்து எப்படி உண்மைன்னு நிரூபிக்கப்படும்னா, எப்போ எனக்கு ஒரே ஒரு பாபான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒன்றுமே வேணாம். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பாபா உங்களுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பார். அப்போ உங்களுக்கு சொத்து இருந்தால் தானே அங்கே போய் தங்க முடியும். உங்கள் சொத்து இருந்தால் தானே நீங்கள் அங்கே போய் இருக்க முடியும். அது வந்து உண்மையான பாபா குழந்தைக்கு நடக்கும். காசு வேணாம், டிக்கெட்டு வேணாம், பணம் வேணாம், பொருள் வேணாம், எதுவுமே வேணாம். அப்படி போனவங்களாம் இருக்காங்க. ஒன்றுமே கிடையாது, வெறும் சிவன். அவங்க எதுவுமே இல்லாமல் ஆண்டி மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க எங்கே போனாலும் சிவன் அவங்கள கூட்டு போய் அங்கங்கே சாப்பிட வைப்பார், தங்க வைப்பார். பக்தியிலே இருக்காங்க. சித்தர்களே அப்படி தான் இருக்காங்க, இருந்தாங்க. என்ன பிரதர், சித்தர்களே ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க வந்து எங்கே போனாலும் அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. அப்போது சிவன் எப்படி தன்னுடைய சொத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் மேலே இவ்வளவு முழு நம்பிக்கை. என்னை பணத்தை வச்சு இல்லை, பொருளை வச்சு இல்லை, டிக்கெட்டை வச்சு இல்லை, எதுவுமே இல்லை, இதெல்லாம் இல்லாமல் பாபா மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, நீங்கள் நடந்து போங்க, எங்கே வேணாலும் உங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுப்பார், எங்கே வேணாலும் சாப்பிட்றதுக்கு இடம் கொடுப்பார். அப்போது நீங்கள் அவருடைய வாரிசுங்கிறது அப்போ தான் நிரூபணமாகும். ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் என்ன இடமா வச்சுருக்கீங்க, பொருளாக வச்சுருக்கீங்க, ஆனால் அங்கே உங்களுக்கு தங்கமே வைக்கிறாரு, சாப்பாடும் கொடுக்குறாருன்னா அப்போ அது உங்கள் சொத்தாயிருதா? இது மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், இயற்கையில் எங்கே வேணாலும் போகலாம். அதுதான் வந்து அவர் பிரம்மையில் இருக்கார். தும் சச்சிய விசித்திர பாப்கோ தேக்தே ரகோ. என்ன சொல்றாருன்னா, பாபா நீங்க உண்மையான விசித்திரமான பாபாவை பாருங்க, விசித்திரமான பாபாவை பாருங்க. இஸ்மிஹி துமாரி சச்சி கமாய். அந்த ஜோதி ஸ்வரூபமான பாபாவை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா, உங்களுக்கு உண்மையான வருமானம் வந்துடும். இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பராக்கு பார்த்துட்டே இருப்பாரு, வேலையை பாரு, எப்படி பணம் சம்பளம் கொடுக்கறது அப்படின்னு வேலைக்காரனை திட்டுறாங்க. இது வேலையை பார்க்காதுங்க, சும்மா கொஞ்ச நேரம் அப்படி ஓடும், இங்கே உட்காந்துங்க, அங்கே நிற்கும், வேலையே செய்யாது, சம்பளம் மட்டும் வாங்கிக்கும். ஆனால் பாபா வந்து பார்க்கறதே ஒரு வேலையாக கொடுக்குறாரு. யாரை பார்க்கணும்? பாபாவையே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு வருமானம். அது எப்படிப்பட்ட பாபா? ஜோதி சுரூபமான பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். बाप जो ज्ञान श्रृंगार करते हैं उसे कायम रखने की पुरुषार्थ करना. பாபா சொல்றாரு, நான் உங்களை ஞான அலங்காரம் பண்ணிட்டே இருக்கேன். என்ன பண்றாரு? ஞான அலங்காரம் பண்றாரு. மேக்கப்னா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம கண்ணாடி பார்க்காம வீட்டை விட்டு வெளியில வந்துருவோமா? எல்லா மேக்கப் போட்டாலும் திரும்ப நம்ம ஒரு முறை கண்ணாடியில் என்ன பண்ணோம்? வெரிஃபை பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கா. இப்போ பாபாவும் சொல்றாரு, உங்க ஆத்மாவை ஞானத்தால் அலங்காரம் பண்றேன், அது வந்து கலையாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஞானத்தால
அலங்காரம் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து இப்போ நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள், இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி உட்காந்துருப்போம் இல்லையா? அப்படி தானே இருப்போம், அமைதியாக பொறுமையாக இருப்போம். அதே வீட்டில் போய் பாருங்கள் அவங்கள எப்படி இருப்பாங்க, அவங்க சவுண்டு எப்படி இருக்கும், அவங்க பேச்சு எப்படி இருக்கும், அவங்க நடவடிக்கை எப்படி இருக்கும். அப்போ பாபா இங்கே உங்களை அலங்காரம் பண்ணுறாரு. அமைதியாக பொறுமையாக அன்பாக இனிமையாக முகமலர்ச்சியோட சந்தோஷமான குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு அலங்காரம் பண்ணி வைக்கிறார். ஆனால் இந்த அலங்காரத்தை நீங்கள் வெளியில் போய் கலைச்சிடக்கூடாது, அது கலையாமல் வச்சுக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணும் அப்படிங்கிறாரு. மாயாக்கி தூள்மே ஞான் சிருங்கார் பிகட்னா நெய். பாபா சொல்கிறாரு, மாயினுடைய தூசியில் ஞான அலங்காரத்தை கெடுத்துறாரு. வெளியில் போனால் தூசி அடிக்குதுல்ல, நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டாலும் என்ன ஆயிடுது, கலைஞ்சிருதுல்ல. அதனால் மாயினுடைய வெளியில் போகாதீங்க, இந்த தூசி படக்கூடாதுன்றார். படைய அச்சிரீதி பட்கர் அவினாஷி கமாய் கர்ணி. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த படிப்பு கிடைக்காத படிப்பு, உங்களை ராஜா ஆக்க போகிறேன், ராஜாக்களை மட்டும் உட்கார வச்சுருக்கேன். அதனால் இந்த ராஜ படிப்பை, அழிவற்ற படிப்பை நீங்கள் நல்லா படித்து அழிவற்ற வருமானத்தை சேமிக்கணும். நீங்கள் பாபாவை நினைக்கிற நேரம், பாபாவுடைய ஞானம் கேட்குற நேரம் எல்லாமே வருமானம் தான், எல்லாமே உங்களுக்கு வருமானம், நிறைய வருமானம். ரெண்டாவது பாயிண்ட், இஸ் चित्र अर्थात देखदारी को सामने देखते हुए புத்தி से விசித்திர பாப் को याद करना. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இதை எடுத்துக்கலாம். என்னென்னா, இந்த தேகம் என்ற சித்திரத்தை உங்கள் முன்னாடி தெரிஞ்சாலும் நீங்கள் புத்தியின் மூலம் விசித்திரமான பாபாவை நினைங்க. இப்போ உருவம்லாம் தெரியுதா, மனிதர்கள் தெரிஞ்சிட்டே இருக்காங்களா, அவங்க ஆத்மா தான் தெரியணும். அது மாதிரி வந்து இந்த உலகத்தில் எல்லாம் பில்டிங்கு எல்லாம் தெரியுதா, இடம்லாம் தெரியுதா, மரம் செடி கொடியெல்லாம் தெரியுதா, ஆனால் ஜோதி ஸ்வரூபமான பாபா மட்டும் தெரியும். கண்ணு அதெல்லாம் தெரியும், கண்ணுக்கு அதுக்கு முன்னாடிலாம் தெரியும், ஆனால் உங்களுக்கு அந்த ஜோதி மட்டும்தான் தெரியும். அதான் பாபா சொல்றாரு, சித்திரமான இந்த தேகம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட புத்தியின் மூலம் விசித்திரமான பாபாவை நினைங்க. அப்போ இந்த கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நினைக்கிறவங்க சாதாரண மனிதர்கள். கண்ணுக்கு தெரிகிற உலகத்துல இதை படைச்ச கடவுளை மட்டும் தெரிகிறவங்களை வந்து விசித்திரமான மனிதர்கள். இது இப்போ கண்ணு, எனக்கு இந்த மரம் தெரியுதா, தெரியுது, அந்த குளம் தெரியுதா, தெரியுது, அந்த வீடு தெரியுதா, தெரியுது. நீ சாதாரண மனுஷன், உன் கண் பார்வை நல்லா இருக்கு. ஆனால் ஞானி ஆயிட்ட, மகான் ஆயிட்ட, நீ வந்து பாப்சமான் ஆயிட்டேன்னா, இந்த வீடு தெரியுதா, தெரியல, அந்த மரம் தெரியுதா, தெரியல, அந்த குளம் தெரியுதா, தெரியல, இப்போ என்ன தெரியுது, அந்த ஜோதி மட்டும் தெரியுதுங்க. என்ன தெரியுது, ஜோதி மட்டும் தெரியுது. அதான் வள்ளலார் சொன்னார். என்னன்னு என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட சொன்னாரா, என்கிட்ட சொன்னாரா? வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. உண்மையிலேயே வள்ளலார் வந்து அருமையான அந்த ஒரு வாசகமே வந்து கரெக்டான ஞானம். எப்படின்னா, ஜோதியே கருணை. இப்போ இன்னைக்கு பாபா தானே சொல்றாரு, நீ சரீரம் தெரிஞ்சாலும் வெறும் ஜோதியை மட்டும் பார்த்தேன்னா அதுதான் உனக்கான வருமானம், அதுதான் உனக்கான கருணை, அதுதான் உனக்கு வழிகாட்டி, அதுதான் உன்னை வந்து முக்தி, ஜீவன் முக்தி கூட்டிகிட்டு போகும். ஆனால் அவருக்கே தெரியாது. ஆக்சுவலாக வந்து பாபா வந்து அந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் பாபா நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாதாரணமானதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் சாதாரண மனுஷன், இந்த சாதாரணமானதை பார்த்தாலும் அதை படைச்ச கடவுள் ஜோதி தெரிஞ்சால் நீங்கள் தான் வந்து மகானாகும். அவருக்கு மகனாக பிறந்ததுக்கு இதையாவது நம்ம செய்யணும். ஆங்க் பந்துக்கர் பைட்னிக்கு ஆதத்னி டால்னி. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, கண்ணை மூடி உட்கார்ற பழக்கத்தை கொண்டு வராதிங்க. கண்ணை மூடி, நானாக வேண்டியா விரும்பியா கண்ணை மூடுறேன், என்ன பிரதா, அதுவா திறக்குது, அதுவா மூடுது, அதுக்கு என்ன பூட்டா போட்டிருக்கோம். உள்ள விழிப்புணர்வுங்கிறது இருக்கும்போது கண்ணு மூடாது. உங்களை ஒருத்தர் பிடிச்சிட்டு போறாரு அப்படின்னா, உங்களை பிடிச்சிட்டு போறாருன்னா உங்க கண்ணு மூடுமா? கடத்திட்டு போறாரு, மூடுமா? எத்தனை நாள் முழிச்சிருந்தாலும் முழிச்சிட்டே இருப்பீங்க. நான் அதான் பேகத் கே பாப் சே குச் மாங்கனா நஹீ.
அப்புறம் பாபா என்ன சொல்கிறாருன்னா, சும்மா அப்படி தள்ளி உட்காந்துங்க, போக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா கிட்ட இருந்து, பாபா கிட்ட எதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. பாபா கிட்ட எதையும் கேட்கக்கூடாது. பிரதானம் சமைக்கே மகத்துக்கு ஞான் ஃபாஸ்ஸோ ஃபஸ்ட் ஆனே வாலே தீவிர கதிக்கே புருஷார்த்தி பவ. என்ன வரதானம் கொடுக்குறார் பாபா? நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கடந்த கால, அதாவது வேகமாக வந்தாலும் முதலில் வரக்கூடிய தீவிரமான முயற்சியாளர் ஆகுங்க. நேரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து வேகமாக வந்தாலும் முதலில் வரக்கூடிய முயற்சியாளர் ஆகும். என்னாச்சு? முடிஞ்சு, அவ்வளோதான். ஸ்லோகன் நிராகார் சோ சாக்கார் के மகா மந்திர की ஸ்மிருதி से நிரந்தர யோகி பனோ. ஜோதி ஸ்வரூபமாக இருந்துக்கிட்டே நம்ம இந்த சாக்கார உலகத்தில் இருக்கணும். அப்போது நிராகார் சோ சாக்கார், இந்த மகா மந்திரத்தை நினைவில் வச்சுக்கிறதுனால நிரந்தர யோகி ஆயிடலாம். நிராகாரத்திலிருந்து சாக்காரம், இந்த மகா மந்திரத்தினுடைய நினைவில் இருந்தால் நிரந்தர யோகி ஆகலாம். ஆச்சா, அதான் பாபா சொல்கிறாரு, நம்மெல்லாம் ராஜா ஆகணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளை உருவாக்கிட்டால் பிரஜைகள் உருவாயிருவாங்க. அதனால் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களை பாபா நீ என்னுடைய குழந்தைங்கிறத வந்து உலகத்துக்கு காட்டுவார். நம்ம அறகுறையாக இருந்தோம்னா அவரால் சொல்ல முடியாது. அவர் எப்படி சொல்லுவார்? அதனால் இப்போ நம்ம பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாரும் பெர்ஃபெக்டாக வர்றதில்லை, ஆனால் பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால் இன்னும் காட்லி ஸ்டூடெண்ட்டோட குவாலிட்டியை நம்ம கொண்டு வரணும். வர ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து 5 to 6 ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. நீங்கள் ராக்கியில் வந்து உங்களுக்கு என்னென்ன வரதானம் கிடைச்சதோ அதை பற்றிலாம் நீங்கள் உங்களுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறது அதில் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த கார்டோட ஞாயிற்றுக்கிழமை வந்துடலாம். வரலாமா? டைம் அதே உங்களுக்கு ஓகே தானா? 5 மணிக்கு வந்துடலாமா? ஏன்னா நைட்டு 7 மணி ஆயிடுது, இருட்டாயிரும்ல. 5 மணிக்கு வந்தோன்னா பெஞ்சு ஓகே தானே? அதனால் வந்து அந்த வரதானத்தை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு உங்களுடைய விசேஷம், ஏன்னா நம்ம விசேஷம் என்னன்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம முன்னேற முடியும். நம்மகிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு தெரியலன்னா நம்ம முன்னேற முடியாது. அதனால் வராதவங்களுக்கு சொல்லுங்கள், எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. அப்புறம் அதை வச்சு நீங்கள் எப்படி யோகா பண்ணணும், அதிலேருந்து நீங்கள் எப்படி முன்னேறணுன்றத அந்த கிளாஸ் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு பண்ணுவோம். ஓம் சாந்தி.